நீங்கள் எல்லாம் இன்றைக்கி புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க, பரத்து வர போகிறீங்க. நீங்கள் ஒன்று சேர்ந்து முதல்ல உங்கள் கூட்டமைப்பை வழி உள்ளதாக ஒன்று மாற்றுங்க. இதில் இன்னைக்கு 23 பேர் நீங்கள் பதவி ஏற்றிருக்கீங்க. ஆனால் அடுத்த செயற்குழு நடக்கும்போது நீங்கள் 23 பேர் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களா? எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு இந்த ஒரு மாதமாக நீங்கள் எல்லார் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஆனால் மீட்டிங் நடக்கும்போது இந்த 23 பேர் வரமாட்டாங்க. இவங்க வருவாங்களா இல்லை எனக்கு தெரியாது. இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் வெற்றி பெறும்போது ஒரு மாதம் 2 மாதம் எல்லாரும் ஆரவாரமாக வருவாங்க. அப்போ ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இல்லை அறிவுரை என்னென்னா, தொடர்ந்து 3 செயற்குழுக்கு வராத உறுப்பினர்களை, அதாவது நிர்வாகிகளை, செயற்குழு உறுப்பினரோ நிர்வாகியோ அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. அவங்க தேவையில்லை. செயற்குழு கூட்டத்துக்கே வர முடியாத ஒருத்தர் இங்கே பதவி வச்சு என்ன பண்ண போனார்? அதனால் யார் வர முடியல. ஏன் நான் என்ன பண்ணுவேன்னா, கடைசியில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், எல்லாம் தலைவர் பண்ணார், செயலாளர் பண்ணார், கை தூக்கிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு இதெல்லாம் நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சீனியராக நான் ஒரு கடந்த 20-25 வருஷமாக பல்வேறு அமைப்புகளில் நான் தலைமை பொறுப்புலையோ இல்லை செயற்குழுலையோ இருக்கும்போது இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்குது. கடைசி நேரத்தில் நல்லது நடக்கும்போது எல்லாரும் கை தூக்குவாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணோன்னு. ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தலைவருக்கு தான் தெரியும்னு சொல்லி கை வச்சுடுவாங்க.